இந்த வீடியோல நம்ம 10th இருக்கக்கூடிய லெசன் 7 அதாவது பாத்தீங்கன்னா காலினத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். சோ இதுல இருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். சோ இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா பழங்குடியினர் கிளர்ச்சிகள். சோ பழங்குடியினர் கிளர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பழங்குடியினர் எவ்வாறு பாதிக்கப்பட்டார்கள், அவங்களோட இடத்தை விட்டு அவங்க வந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள், அதற்கு எதிராக ஆங்கிலேயருக்கு எதிராக இவங்க கிளர்ச்சி செஞ்சது, அதை பத்தி சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1857 ஆண்டு ஏற்பட்ட பெருங்கழகம், சிப்பாய் கழகம் சொல்லுவாங்க. இந்த பெருங்கழகத்தை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1885 வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய தோற்றம். ஓகேங்களா. சோ காங்கிரஸ் எப்படி உருவாச்சு, அதை யாரு உருவாக்குனாங்க, சோ அதெல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1905 ஏற்பட்ட வங்க பிரிவினை, அதாவது கர்ஷன் பிரபு கொண்டு வந்த வங்க பிரிவினை. சோ அந்த இதை பத்தி சொல்லியிருந்திருப்பாங்க, அந்த ஒரு நிகழ்வை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம், அதாவது அன்னை பெசன்ட் திலகர் இவர்கள் கொண்டு வந்த இந்த தன்னாட்சி இயக்கத்தை பத்தியும் இந்த பாடத்துல சொல்லியிருந்திருப்பாங்க. சோ இந்த டாபிக் எல்லாம் தான் பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல வந்து நம்ம கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சோ விவசாயிகள் கிளர்ச்சி வந்து தொடங்குவதற்கான ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர் ஆட்சி அதாவது பலமா உருவெடுக்கிறதா. ஓகேங்களா. சோ அது எப்படி உருவெடுத்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த 1757 ஜூன் 23 ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளாசி போர். இந்த பிளாசி போர்ல மெயினான ஆள் யாரு பாத்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ் தான். ஓகேங்களா. சோ ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரி, படைத்தலைமை அதிகாரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாசி போருக்கான முக்கிய காரணமா இருந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ இவருக்கும் இந்த வங்காளத்தோட நவாபான சிராஜ் உத்தௌலா, ஓகேங்களா, இவர் யாரு, வங்காளத்தோட நவாப், இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட ஒரு மோதல் தான் பாத்தீங்கன்னா பிளாசிங்கிற இடத்துல ஏற்பட்ட மோதல் தான் பிளாசி போர். அதுல ஜெயிச்சது யாரா இருந்திருப்பா, கண்டிப்பா வந்துட்டு ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தான் ஜெயிச்சிருக்கும், சிராஜ் உத்தௌலா வந்து தோத்து போயிருப்பாரு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட சித்தப்பாவான புதிய நவாபாக வந்து பாத்தீங்கன்னா மீர் ஜாபர் வந்துட்டு என்ன பண்றாரு, வங்காளத்தோட நவாபா நியமிக்கப்படுறாரு. ஓகேங்களா. சோ இந்த ராபர்ட் கிளைவ் ஜெயிப்பதற்கான இன்னொரு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மீர் ஜாபர் தான். ஓகேங்களா. சோ இவர் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா அந்த இடத்த நான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாரு, இவர் ராபர்ட் கிளைவுக்கு உதவி இருப்பாரு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் சிராஜ் உத்தாலா வந்துட்டு தோத்து போனதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு வங்காளத்தோட புதிய நவாபாக நியமிக்கப்படுவார். சோ என்னதான் நியமிக்கப்பட்டாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அந்த போரு அதுல ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக 2,25,00,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்துட்டு இவர் கொடுத்திருக்காரு. சோ இந்த 1757 1760 இதற்கு இடைப்பட்ட காலத்துல. ஓகேங்களா. சோ இந்த தொகையை வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேயருடைய தொழிற்புரட்சியை முன்னுக்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா. தொழிற்துறையை வந்துட்டு முன்னுக்கு கொண்டு வராங்க. சோ அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தொகையை வந்து பாத்தீங்கன்னா ஜவுளித்துறைக்கு பயன்படுத்தி கொண்டனர். ஓகேங்களா. சோ இந்தியாவில இருந்து மூலப்பொருட்களை எடுத்து கொண்டு போய் இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இங்க இருந்து பருத்தியை கொண்டு போய் இந்தியாவில இருந்து பருத்தி எடுத்துட்டு போய் இங்கிலாந்துல வந்துட்டு அதை வந்துட்டு துணியா மாத்தி மறுபடியும் இந்தியாவுக்கே கொண்டு வந்து பல நாடுகளுக்கு விற்பனை செய்யறது. ஓகேங்களா. சோ அந்த மாதிரி அந்த தொகையை வந்துட்டு அவங்க ஜவுளித்துறைக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி இங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி முகலாயரோட வருவாய் அமைப்பை பேஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இந்தியாவுல ஒரு வருவாய் அமைப்பு இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனி மாத்திருச்சு. ஓகேங்களா. சோ முகலாயரோட வருவாய் அமைப்பை இந்த கிழக்கிந்திய கம்பெனி மாத்திரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் இதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வருவாய் முறையை ஏற்படுத்தி கொண்டு வருவாங்க ஆங்கிலேயர்கள். இந்த வருவாய் முறையினால விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நிறைய நிதி சுமைகளையும் நிதி சிக்கல்களையும் வந்து பாத்தீங்கன்னா சந்திக்க நேரிடும். அதனால அவங்க நிறைய நிதி சுமையை சந்திக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வட்டிக்கு கடன் கொடுப்பட்டும் என்ன பண்ணி இருந்திருப்பாங்க, கடன் வாங்கி இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ அந்த கடனால பாதிக்கப்பட்ட நிறைய தீய வேலைகள் எல்லாம் செய்வாங்க. ஓகேங்களா. சோ மெயினா இதனால பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பழங்குடியினர்கள் தான். சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா விவசாயிகளுடைய கிளர்ச்சி. சோ அதுல யாரு வந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா பராசி இயக்கம். ஓகேங்களா. சோ பராசி இயக்கம் யாரால தொடங்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹாஜி ஹரியத்துல்லா சோ அப்படிங்கிறவனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது 1818 வங்காளத்துடைய கிழக்கு பகுதி. ஓகேங்களா. சோ பராசிங்கிறது என்னன்னா வங்காளத்தோட கிழக்கு பகுதியில தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இந்த பராசி இயக்கம். ஹாஜி ஹரியத்துல்லா அப்படிங்கிறவனால 1818 ஆண்டு இந்த இயக்கம் தொடங்கப்படுது. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது விவசாயிகள் கிளர்ச்சி தான். விவசாயிகளுடைய நிதி சுமை அதிகரிக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, நிலத்தை எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க, கம்பெனி எடுத்துக்கிட்டு அது குத்தகை கொடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்றது. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனால அவங்க வந்துட்டு வங்காளத்துல ஒரு இயக்கம் தொடங்கப்படுது. அந்த இயக்கத்தோட பேர் தான் பராசி இயக்கம். ஓகேங்களா. அந்த ஹாஜி ஹரியத்துல்லா வந்துட்டு தலைமையேற்ற இந்த இயக்கத்துக்கு அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் யாரு வருவான்னு பாத்தீங்கன்னா அவருடைய மகனான டுடுமியான் தான் வந்துட்டு இந்த இயக்கத்துக்கு வந்து தலைமை ஏற்பாரு. சோ இவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டுடுமியான் விவசாயிகளை வரி செலுத்த வேண்டாம், இது இஸ்லாமுக்கு எதிரானது. ஓகேங்களா. விவசாயிகள் வந்துட்டு வரி செலுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள்கிட்ட சொல்லுவாரு. டுடுமியான் வந்து பாத்தீங்கன்னா நிலம் வந்துட்டு கடவுளுக்கு சொந்தமானது, நாம ஏன் வந்துட்டு மத்தவங்களுக்கு வரி செலுத்தணும், ஆங்கிலேயர்களுக்கு நாம ஏன் வரி செலுத்தணும், நிலம்ங்கிறது கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு இஸ்லாத்துல சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு டுடுமியான் சொல்றாரு.
வாடகை வசூலிக்கிறது அல்லது வரி விதிப்பது இது எல்லாமே இறை சட்டத்துக்கு எதிரானது அப்படின்றாரு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1862ல டுடுமியானும் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பராசி இயக்கத்துக்கு தலைமை ஏற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா 1870ல நோமாவியான். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தை ஹாஜி ஹரியத்துல்லா தான் தொடங்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் யாரு வருவாருன்னா டுடுமியான்ங்கிறவர் வருவாரு. டுடுமியான் தான் பாத்தீங்கன்னா நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இருந்திருப்பாரு. டுடுமியானுக்கு அப்புறம் யாரு வருவான்னு பாத்தீங்கன்னா 1870ல நோவாமியான் வருவாரு. சோ அதுக்கப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா பரசத்தில் வகாபி கிளர்ச்சி. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வங்காளத்துல இருக்கக்கூடிய பரசத் பகுதியில ஏற்பட்ட ஒரு கிளர்ச்சி தான் வந்து பாத்தீங்கன்னா வகாபி கிளர்ச்சி. இது வந்து 1827ல தோன்றியது. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1827. பராசி இயக்கம் 1818. ஓகேங்களா. சோ இது 1827. ஓகேங்களா. சோ இதுக்கு யாரு தலைமை ஏற்கிறான்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மத போதகர் டிடுமீர் அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு தலைமை ஏற்கிறார். ஓகேங்களா. சோ டுடுமியான், நோவாமியான், டிடுமீர் இதெல்லாம் புதுசா இருக்கும். ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, பார்த்து படிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய விவசாயிகள் பாத்தீங்கன்னா மத்தியில அவர் செல்வாக்கு மிக்க நபராக திகழ்ந்தார். ஓகேங்களா. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா டிடுமீர் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய விவசாயிகள். ஓகேங்களா. சோ இஸ்லாமிய சேர்ந்த விவசாயிகள் மத்தியில அவர் செல்வாக்கு மிகுந்த நபராக திகழ்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1831ல வந்து பாத்தீங்கன்னா புர்னேரியா நகர்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் நடைபெறும். சோ என்னதான் இவங்க வந்துட்டு கிளர்ச்சியை ஏற்படுத்தினாலும் ஆங்கிலேயர்கள் தான் பாத்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர் கிளர்ச்சி. பழங்குடியினர் கிளர்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா முதல் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி. ஓகேங்களா. சோ கோல் கிளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷா. ஓகேங்களா. சோ அதுல ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷால சோட்டா நாக்பூர், சிங்பூம். ஓகேங்களா. சோ இந்த இடங்கள்ல 1831 to 32 சோ இந்த இயர்ல நடைபெற்ற இந்த பழங்குடியினர் கிளர்ச்சி தான் பாத்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோல் கிளர்ச்சிக்கு யாரு வந்து தலைமை ஏற்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிந்த்ராய் சிங்ராய். ஓகேங்களா. சோ இடத்த பார்த்து வச்சுக்கணும். சோட்டா நாக்பூர், சிங்பூம். ஓகேங்களா. சோ இயர் வந்துட்டு 1831 to 32ஆம் ஆண்டு நடைபெற்றது. சோ இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர்கள் பிந்த்ராய் சிங்ராய். ஓகேங்களா. சோ இந்த சோட்டா நாக்பூர் பகுதியில முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அரசர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகிட்ட என்ன பண்ணியிருந்திருப்பாரு வரிய வசூலிச்சுட்டு இருப்பாரு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரிய வசூலிக்கிற பணியை யார்கிட்ட கொடுத்துருவாரு அங்க இருக்கிற வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா குத்தைக்கு விட்டுருவாரு இந்த அரசர். ஓகேங்களா. சோ அதனால என்ன பண்ணுவாங்க இவங்க வந்துட்டு அதிகமா வந்துட்டு வட்டிக்கு கடன் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர் சோ அங்க இருக்கிற கோலினத்தவர்களை கட்டாயப்படுத்தி அவங்களோட பகுதியில இருந்து வெளியேற்றி அந்த நிலத்தை வந்துட்டு இவங்க சொந்தமாக்கிக்கிறது. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி பண்ணதுனால இந்த கோல் இனத்துக்கு இடையே என்ன ஆயிடும் இந்த மாதிரி யாரு பண்ணாலும் கோவம் வரும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் கோவம் வந்துச்சு. சோ கோவம் வந்து என்ன பண்றாங்க கிளர்ச்சி செய்யணும் அவங்களுக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி செய்யணும்னு சொல்லிட்டு மேளங்கள் முழக்கியும் அம்புகள் ஏதும் என்ன பண்ணிடுறாங்க பழங்குடியின தலைவர்கள் கிளர்ச்சியை பரப்புறாங்க. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கிளர்ச்சி வந்து அடக்குது. ஓகேங்களா. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு எதிராகவும் ஆங்கிலேய அரசுக்கு எதிராகவும் என்ன பண்றாங்க தங்களோட கிளர்ச்சியை தொடங்குறாங்க. சோ இருந்தாலும் யாரு வந்துட்டு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. ஓகேங்களா. சோ ஆங்கிலேய அரசு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவிலான ஒரு வன்முறை மூலம் ஓகேங்களா சோ கொடூர முறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளர்ச்சியை வந்துட்டு அடக்கிடுது. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சாந்தேலர்களோட கிளர்ச்சி. சோ ராஜ்மஹால் மலையை சுற்றி வாழ்ந்தவர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த சாந்தேலர்கள். அதாவது இந்தியாவோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ராஜ்மஹால் மலையை சுற்றி வாழ்ந்தவர்கள் தான் இந்த சாந்தேலர்கள். சோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய அதிகாரிகளாலும் அதாவது ஆங்கிலேயர்களாலும் அதுக்கப்புறம் வட்டிக்கு பணம் கொடுப்போராலும் என்ன பண்றாங்க சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாழ்ந்த அந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டனர். ஓகேங்களா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு எதிராக வந்துட்டு கிளர்ச்சி செய்யறாங்க. ஐரோப்பிய அதிகாரிகள் உள்ளூர் காவலர்கள் சோ இவர்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த சாந்தாளர்கள் வந்துட்டு ஒடுக்கப்படுறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ நிர்பந்திக்கப்படுறாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விரைவிலேயே கடன் பணம் பறித்தல் சோ இந்த தீய வலைகள்ல எல்லாம் அவங்க சிக்க தொடங்குறாங்க. ஓகேங்களா. சோ வட்டிக்கு பணம் கொடுத்ததுனால என்ன பண்றாங்க சோ கொடுக்க முடியாம இவங்க என்ன பண்றாங்க வழிப்பறி அதுக்கப்புறம் கொள்ளை இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான தீய வலையெல்லாம் வந்துட்டு இவங்க சிக்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் 1857ல வந்து பாத்தீங்கன்னா சில சமூக கொள்ளை நடவடிக்கைகள் நடைபெறுது. சோ அதற்கு யாரு தலைமை ஏற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பீர் சிங் தான் வந்து தலைமை ஏற்கிறார். ஓகேங்களா. சோ இந்த பீர் சிங்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1855ல சித்து மற்றும் கனு அப்படிங்கிற 2 பேர் ஓகேங்களா. சோ 2 சாந்தேல சகோதரர்கள் வந்துட்டு இந்த சாந்தேலர் கிளர்ச்சிக்கு வந்துட்டு தலைமை ஏற்றாங்க. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளர்ச்சியை வந்துட்டு தலைமையேற்று நடத்தும்படி கடவுளிடமிருந்து தேவ செய்தி கிடைத்ததாக அறிவித்தனர். ஓகேங்களா. சோ கடவுள் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா நாட்டில் செய்தி படைத்த பெங்காலி அதுக்கப்புறம் ஜமீன்தார்கள் இவங்க எல்லாமே அழித்தொழிக்கவும் அவர்களை வந்துட்டு அழிக்க முயன்ற அனைவரையும் சாந்தலர்களை அழிக்க முயன்ற அனைவரையும் என்ன பண்றாங்க அழிக்கவும் எதிரிகளோட குண்டுகள் நீராக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறும்
கோடாரி கத்திகள். சோ இது கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வட்டிக்கு பணம் கொடுப்போருக்கு எதிராகவும் ஐரோப்பிய அதிகாரிகளுக்கு எதிராகவும் போரிடுறாங்க. ஓகேங்களா. சோ அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆயுதங்கள் இருக்கும், வெடிபொருட்கள் இருக்கும். சோ இவங்க வந்து பழங்குடியினர்கள் தானே, அதனால வேல் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை வச்சு இவங்க வந்து போர் புரியுறாங்க. ஓகேங்களா. சோ அவங்களை எதிர்த்து போரிடுறாங்க. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள் மீது அதிரடி நடவடிக்கைகள் எடுத்த ஆங்கிலேயர் சொத்துக்களை வந்துட்டு சூறையாடுறாங்க. இறுதியில வந்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்பட்டது. ஓகேங்களா. சோ கிளர்ச்சி முழுமையாக ஒடுக்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது 1855ல சாந்தாளர் பகுதியை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டமும் நிறைவேற்றப்படுது. ஓகேங்களா. சோ இந்த சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு தனி மண்டலத்தையே வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் உருவாக்கி இருக்கும். ஓகேங்களா. சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற தனி மண்டலத்தை வந்துட்டு உருவாக்கும் வகையில இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். சோ அவங்களுக்கு ஆதரவாக இனி அவங்க பகுதியை வந்துட்டு யாரும் வந்துட்டு ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி. சோ முண்டா கிளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா சோ இது எங்க நடைபெற்றதுன்னா ராஞ்சியில நடைபெற்றதா இந்த முண்டா கிளர்ச்சி. சோ இது உலுகுலன் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பெரிய கழகம். ஓகேங்களா. சோ கூட்டா ஒரு நிலத்தை வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு குண்டக்கட்டி முறையில விவசாயம் செய்யறதா இவங்களோட வேலை, இந்த முண்டா இன மக்களுடைய வேலை. சோ நிலத்திற்கான தனி சொத்துரிமை, அதுக்கப்புறம் வட்டிக்கு பணம் கொடுப்போரின் ஊடுருவல். ஓகேங்களா. சோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்னது சோ முகலாயர் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கிட்டுலாம் வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த காலத்துல எல்லாம் நிலத்திற்குன்னு தனி சொத்துரிமை கிடையாது. சோ ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நிலத்திற்கான தனி சொத்துரிமை அப்படிங்கிற ஒண்ணுக்கு வந்துச்சு. சோ அதனால வந்துட்டு இங்க இவங்க வாழ்ந்த பகுதியில இருந்து இவங்க வந்துட்டு துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய வந்துட்டு என்னது கடன் சுமை, நிதி சுமை எல்லாம் ஏற்படுது. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்து வாழ்றாங்க. சோ அவங்களும் என்ன பண்றாங்க, அவர்களாலையும் இவர்கள் இந்த முண்டாயின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றப்படுறார்கள். ஓகேங்களா. சோ தோட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய முண்டாயின மக்கள் கொத்தடிமைகளாக பணியில் அமர்த்தப்பட்டனர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்கன்னா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்து இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்கிறார். ஓகேங்களா. சோ முண்டானா பிர்சா முண்டா அவர் ஞாபகத்துக்கு வந்துடணும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தியலர்கள்னா சித்து மற்றும் கனு. ஓகேங்களா. சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு இறை தொடர்பு இருப்பதாக கூறினார். யாரு, பிர்சா முண்டா. சோ இவங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா வன்முறையை வந்து கையில் எடுக்கிறாங்கன்னா 1889ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் நாள்ல வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த முண்டாயின மக்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறி இருப்பாங்க. ஓகேங்களா. சோ கிறிஸ்தவர்களாக மதம் மாறிய முண்டாக்களின் மீது வந்து பாத்தீங்கன்னா அம்பு. ஓகேங்களா. சோ அம்பு எரியப்பட்டன. காவல் நிலையங்கள் அதுக்கப்புறம் அரசு அதிகாரிகளும் தாக்கப்பட்டனர். ஓகேங்களா. சோ எல்லாருமே தாக்கப்பட்டாங்க. சோ இவங்களுக்கு யாராவது தீங்கு விளைவிச்சாங்களோ சோ அவங்க எல்லாமே வந்துட்டு இவங்க கிளர்ச்சி செஞ்சு என்ன பண்றாங்க, சோ அவங்க எல்லாம் தாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1900 சோ இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பிர்சா முண்டா கைது செய்யப்படுறார். சோ கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவர் சிறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முண்டா கிளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு பழங்குடியின நிலம் பற்றிய கொள்கையை வகுக்க முனைந்தது. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி கிளர்ச்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. சோ 1908 சோ இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் வந்து நிறைவேற்றப்படுது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழங்குடியினர் நிலத்துல பழங்குடியினர் அல்லாத நுழைவது தடுக்கப்பட்டது. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி கிளர்ச்சி செஞ்சு கடைசியில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆங்கிலேயர்கள் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. பழங்குடியினர் நிலத்துல வந்து பழங்குடியினர் அல்லாத நுழைவது இந்த சட்டத்தின் மூலமாக தடுக்கப்பட்டது. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். சோ சாந்தேலர்கள் சாந்தல் பர்கானா மண்டலம் அப்படிங்கிற ஒரு தனி மண்டலம் உருவாக்கப்பட்டுச்சு. சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகள் கிளர்ச்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிப்பாய்கள் கிளர்ச்சி வருது. அதாவது பாத்தீங்கன்னா 1957ஆம் ஆண்டில் நடைபெற்ற இந்த பெருங்கலகம். ஓகேங்களா. சோ இதற்கான முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கிலேய இந்தியாவுடைய இணைப்பு கொள்கையும் இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய ஒரு தீவிரத்தன்மை ஆங்கிலேயரிடம் இல்லாததும் தான். அதாவது பாத்தீங்கன்னா இணைப்பு கொள்கைன்னா ஒண்ணு இல்ல. சோ அவங்கதான் பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் வந்து மேலதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற கொள்கையை ஆங்கிலேயர்கள் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டல்ஹௌசி கொண்டு வந்த வாரிசிலப்பு கொள்கை. சோ வாரிசிலப்பு கொள்கை அப்படிங்கறத டல்ஹௌசி கொண்டு வந்திருப்பாரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு இல்லாத அரசர்களுடைய பகுதிகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரிடம் இணைத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா. டல்ஹௌசி பிரபு அதன்படி பாத்தீங்கன்னா சதாரா, சம்பல்பூர், பஞ்சாபோட சில பகுதிகள், ஜான்சி. ஓகேங்களா. சோ ஜான்சி தான் யாரு, லட்சுமி பாய். நாக்பூர் இந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் இணைச்சுக்குவாங்க எங்களோடதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஜான்சி ராணி லட்சுமி பாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1857ல வந்து பாத்தீங்கன்னா மத்திய இந்தியாவுல அவங்க தலைமையேற்று ஒரு புரட்சி நடைபெறும். ஓகேங்களா. சோ அதன்படி பீகார், கன்வர் சிங். ஓகேங்களா. சோ இந்த பகுதியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இணைச்சிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். சோ
அதை எதிர்த்து இவங்க எல்லாமே வந்துட்டு அந்த பகுதிகளுக்கு தொடர்பாக அந்த பகுதியில தலைவர்களா இருந்தா அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய புரட்சி செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது. சோ என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 1806 வேலூர் புரட்சி நடைபெற்றிருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கலாச்சார உணர்வு அந்த பண்பாடு உணர்வை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றிருக்கும். அதாவது சமயம் தொடர்பானது. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீசைய வந்துட்டு எடுக்க சொல்லி இருந்திருப்பாங்க. ஒரே மாதிரி எல்லா சிப்பாய்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்திருக்கணும், சவரம் சேவ் செஞ்சிருக்கணும்னு சொல்லி இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைப்பாகை ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அது விலங்கு தோலினால் செய்யப்பட்டிருக்கும். அதுல சிலுவை சிம்பல் போட்டிருக்கும். ஓகேங்களா. சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்துக்கள் அதுக்கப்புறம் முஸ்லிம்களுக்கு எல்லாம் நம்மள சமயம் மாத்தி விடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வர வச்சிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1824 வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா அதாவது பராக்பூர் சிப்பாய்கள் வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியாக நாங்க பர்மா போ சொல்லியிருந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடல் வழியாக எங்களால பர்மா செல்ல முடியாது அப்படின்னு இருப்பாங்க. சோ அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல கடல் கடந்து போனா வந்துட்டு அவங்க வந்துட்டு என்னது கடல் கடந்து போக கூடாது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்கும். ஓகேங்களா. சோ கடல் கடந்து போனா தங்களோட ஜாதியை வந்து இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப வந்து பிராமணர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ராட் போக கூடாது, அதாவது வெளிநாடுகளுக்கு சென்றால் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பொருட்படுத்தாம ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு ஊதியம் வந்து குறைவாக தான் கிடைச்சிருக்கும். ஆங்கிலேய சிப்பாய்களை விட இந்திய சிப்பாய்களுக்கு பதவியோட உயர்வுல வந்து பாத்தீங்கன்னா பாரபட்சம் இதெல்லாமே காரணமா இருந்தாலும் உடனடி காரணம் புரட்சி நடக்க உடனடி காரணமாக இருந்தது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி. ஓகேங்களா. சோ இந்த துப்பாக்கிக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் வந்து பாத்தீங்கன்னா பசு மற்றும் பன்றியோட கொழுப்புனால செய்யப்பட்டிருக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து இந்துக்கள் இஸ்லாம்கள் இவங்க ரெண்டு பேத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது என்னது சமயத்துக்கு எதிரானது அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்துக்கள் வந்துட்டு பசுவை வந்து புனிதமா பார்ப்பாங்க. ஓகேங்களா. சோ இதெல்லாம் எதிரானதா கருதப்படும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1857 மார்ச் 29 மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஐரோப்பிய அதிகாரி வந்து அப்படிங்கிற சிப்பாய் தான் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பிய அதிகாரியை வந்து ஃபர்ஸ்ட் தாக்கியிருப்பார். அதுக்கப்புறம் தான் புரட்சியை தொடங்க ஆரம்பிக்குது. எல்லா புரட்சியாளர்களும் அதுக்கு அப்படியே என்னது கிளர்ந்து எழறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1857 மே 11 வந்து பாத்தீங்கன்னா மீரட்ல இருந்து டெல்லி செங்கோட்டையை நோக்கி நிறைய சிப்பாய்கள் அணிவகுத்து செல்றாங்க. ஓகேங்களா. சோ அப்படியே வந்துட்டு படையை வந்துட்டு ஆங்கில படையை வந்துட்டு தோற்கடிச்சு போறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில டெல்லியை ரீச் பண்ணி முகலாய மாமன்னர் 2ஆம் பகதூர் ஷா தான் இனி எங்களுடைய இந்துஸ்தானத்துடைய மாமன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா. சோ இருந்தாலும் என்னது இவங்க எல்லாத்தையுமே ஆங்கிலேயர்கள் அடக்கிடுறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்துட்டு அதிகமான படை இருந்ததாலும் அதிகப்படியான நவீன ஆயுதங்கள் இருந்ததாலும் புரட்சி வந்துட்டு அடக்கப்படுது. ஓகேங்களா. சோ அடக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி விரைவில் அடக்கப்பட்ட பின்னர் டெல்லி, மீரட், ரோஹில்கண்ட், ஆக்ரா, அலகாபாத், பனாரஸ் இது எல்லாமே என்னது ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்படுது. ஓகேங்களா. சோ இந்த புரட்சி நடைபெற்ற இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில யாரு தலைமை தாங்கியிருப்பான்னு பாத்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா. ஓகேங்களா. சோ இந்திய தலைவர் தலைமை தாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் லக்னோல பாத்தீங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மகால். ஓகேங்களா. சோ அவங்கதான் இந்த புரட்சியை தலைமையேற்று நடத்தி இருந்திருப்பாங்க. கான்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நானா சாஹிப் தலைமையேற்று இந்த புரட்சியை நடத்தியிருப்பாரு. ஜான்சினா நமக்கு தெரியும், ஜான்சி ராணி லட்சுமிபாய், குவாலியர் தாந்தியா தோபே. ஓகேங்களா. அடுத்து பிரெய்லி பாத்தீங்கன்னா கான் பகதூர் கான். பிரெய்லி வந்துட்டு கான் பகதூர் கான். பீகார் வந்துட்டு கன்வர் சிங். சோ இவங்க எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடிய இடத்துல நடந்த அந்த புரட்சியை தலைமை தாங்கி நடத்தியவர்கள். ஓகேங்களா. சோ ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்ன பண்ணிடுவாங்க, இறந்துருவாங்க இந்த புரட்சியில. ஓகேங்களா. சோ எல்லாமே கிளர்ச்சி அடக்கப்பட்டு அந்த பகுதியெல்லாம் ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுல கொண்டு வரப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புரட்சி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடுமையான ராணுவ சட்டம்லாம் அமல்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1858 வந்து பாத்தீங்கன்னா லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா டைம்ஸ் பத்திரிகையோட செய்தியாளர் வில்லியம் ஹோவர்ட் ரசல் என்ன சொல்றாருன்னா இந்த புரட்சியின் பொழுது நிறைய பேர் வந்துட்டு கொல்லப்பட்டார்கள், தூக்கிலிடப்பட்டார்கள் அப்படிங்கறத வந்துட்டு சொல்றாரு. ஓகேங்களா. லண்டன் டைம்ஸ் பத்திரிகையோட செய்தியாளர் வில்லியம் ஹோவர்ட் ரசல். ஓகேங்களா. சோ தோல்விக்கான காரணங்கள் இந்த புரட்சி தோல்வி ஏன் தழுவுச்சுன்னு பாத்தீங்கன்னா சரியான ஒரு ஒருங்கிணைப்பு இருந்திருக்காது, சரியான ஒரு லீடர்ஷிப் இருந்திருக்காது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பொதுவான ஒரு திட்டத்தை வகுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இளவரசர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் குறைந்து காணப்படுது. சோ ஆங்கிலேய அதிகாரிகளை வந்துட்டு பாத்தீங்கன்னா எதிர்க்கிறதுக்கு பயந்தாங்க. ஓகேங்களா. அதனால இந்திய இளவரசர்களிடம் ஆர்வம் குறைந்து காணப்பட்டது. சோ அதனால அவங்க எல்லாம் இந்த போராட்டத்துல வந்துட்டு பங்கேற்கல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய அரசர்கள், ஜமீன்தார்கள் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கில அதிகாரத்தை கண்டு அச்சப்பட்டு இருந்தனர். ஓகேங்களா. சோ அவங்களை கண்டு நம்ம எப்படி இருந்தாலும் தோத்துருவோம், சோ இதுக்கு நம்ம போர் செய்யாமையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இந்திய அரசர்களும் ஜமீன்தார்களும்
ஆங்கில அதிகாரத்தை கண்டு அச்சம் கொண்டிருந்தனர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரிடம் இருந்த அளவுக்கு வெடி பொருட்களோ ஆயுதங்களோ வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட கிடையாது. ஓகேங்களா, இந்த புரட்சி செய்தவர்கள்ட்ட கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படையை நடத்தி செல்றதுக்கான ஒரு சிறந்த தலைமை அதிகாரமும் இவங்ககிட்ட கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நவீன கல்வி கற்ற இந்தியர்கள் ஆங்கிலேய ஆட்சியை விரும்பினர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து படிப்பறிவே இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க. சோ படிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியோடதுதான் சிறந்ததா இருக்கும். ஓகேங்களா, சோ அதனால வந்துட்டு அவங்களே இருக்கட்டும் சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு விரும்புவாங்க. சோ அவங்களும் இந்த போராட்டத்துல பங்கேற்க மாட்டாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சி முழுக்க முழுக்க எனது தோல்வியை தழுவும். ஓகேங்களா, சோ தோல்வியை தழுவும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லியோட மாமன்னராக அறிவிக்கப்பட்டார்ல பகதூர் ஷா, அவரும் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு எங்க போயிடுவாரு, பர்மாவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஓகேங்களா, சோ இவ்வளவு பெரிய புரட்சி நடந்ததுனால 1858ஆம் ஆண்டு விக்டோரியா மகாராணி ஒரு பேரறிக்கை விடுவாங்க. ஓகேவா, இனி என்ன பேரறிக்கைன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவோட நிர்வாகம் இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது. சோ அதாவது இங்கிலாந்துடைய நேரடி நிர்வாகம் தான் இருக்கும். ஓகேங்களா, சோ கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கில பாராளுமன்றத்துக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா, சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் வந்துட்டு இனிமேல் இருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார்னு சொல்லியிருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்திய ராணுவமே வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா மாற்றி அமைக்கப்படும். சோ இந்த மாதிரி இந்தியர்கள் புரட்சியில ஈடுபட்டதுனால அதிகப்படியான ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ராணுவத்துல பணியமர்த்தப்பட்டனர். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியர்களுடைய ராணுவத்துல பாத்தீங்கன்னா இந்தியர்களுடைய பங்களிப்பு கம்மியாதான் இருந்துச்சு. ஓகேங்களா, சோ இந்தியரோட பங்களிப்பை குறைச்சிட்டாங்க. சோ எங்களுக்கு வந்து ஆங்கில சிப்பாய்களே அதிகமா இருக்கட்டும், இந்திய சிப்பாய்கள் அதிகமா தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆள் சேர்ப்பை வந்துட்டு குறைச்சிட்டாங்க. முக்கியமான பதவிகள், பொறுப்பு இது எல்லாமே வகுப்பதுல இருந்து இந்தியர்கள் விலக்கி வைக்கப்பட்டார்கள். ஓகேங்களா, சோ இந்த புரட்சி இவ்வளவு பெருசா நடைபெறதுக்கு காரணம் வந்துட்டு என்னது, இந்திய சிப்பாய்கள் தானே. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த பொறுப்புகள் எல்லாம் இருந்து விலக்கி வைக்கப்பட்டனர். சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்சி நடக்கிறது காரணமா இருந்துச்சு. சோ அதனால ஏற்பட்ட விளைவு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த விக்டோரியா மகாராணி பேரறிக்கை இனிமேல் வந்துட்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனில இருந்து நேரடியா ஆட்சி நடக்காது, எனது இங்கிலாந்துல இருந்து தான் நேரடியா ஆட்சி நடக்கும் சொல்லியிருந்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் விவசாயிகளோட கிளர்ச்சி. அதாவது பாத்தீங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட நிர்வாகம் முடிந்து அதுக்கப்புறம் இங்கிலாந்து ராணியோட நேரடி கட்டுக்காட்டின் கீழே தான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஆட்சி நடைபெறும். சோ அதன் கீழே வந்து நடைபெற்ற விவசாயிகளோட கிளர்ச்சி தான் பாத்தீங்கன்னா ஒரு சில இந்த கருநீல கிளர்ச்சி, கருநீல சாய கிளர்ச்சி. ஓகேங்களா, அதாவது பாத்தீங்கன்னா இண்டிகோ கிளர்ச்சி. சோ இந்த இண்டிகோங்கிறது ஒண்ணும் இல்ல, அவரி செடி தான் வந்து இண்டிகோன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இயற்கை சாயம், அதாவது துணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இயற்கை சாயங்களுக்காக இந்த செடி வந்துட்டு பயன்படும், இயற்கை சாயம். ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை சாயத்தை இந்தியாவில விளைவிக்கிறதன் மூலமாக சோ இதுல இருந்து நம்ம இந்த மூலப்பொருளை எடுத்து நம்ம இங்கிலாந்துக்கு ஐரோப்பாவுக்கு வித்தோம்னா நம்மளுக்கு நிறைய செல்வந்தர்கள் ஆகலாம், செல்வம் சேர்க்கலாம் சொல்லிட்டு இந்த ஐரோப்பிய தோட்டக்காரர்கள் வந்துட்டு இந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து இந்திய விவசாயிகளை வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இண்டிகோ பயிரிடணும், அதாவது 20 பங்கு என்னவோ நீங்க இண்டிகோ பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தப்படுறார்கள். ஓகேங்களா, சோ இங்க இவங்க கம்மி விலைக்கு வாங்கி அங்க போய் என்ன பண்றாங்க, இங்கிலாந்துலயே ஐரோப்பாவில இவங்க அதிக விலைக்கு வித்துக்கிறது. ஓகேங்களா, சோ இந்த சாயம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில எங்க ஏற்றப்படும், ஐரோப்பாவுக்கு தான் இங்க அதிகமான தேவை இருந்துச்சு, துணிகளுக்கு சாயம் ஏற்றும் தேவை இருந்துச்சு. சோ ஐரோப்பாவுக்கு இந்த சாயம் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த இந்த இண்டிகோ வந்துட்டு பயிர்றதுக்கு என்ன பண்றாங்க, ரொக்க பணத்தை முன்னாடியே கொடுத்துறாங்க. சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பணத்தை வச்சு நீங்க பயிரிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. சோ இது கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்துக்கான வட்டியே வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த விவசாயிட்ட இருந்து வாங்குறாங்க. ஓகேங்களா, சோ இதனால விவசாயிகள் என்ன பண்றாங்க, கடனாளர்கள் ஆக்கப்படுறார்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு பயிர் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பருவத்தோட இறுதியில இண்டிகோ பயிருக்கு மிக குறைந்த விலையே வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஆங்கில முகவர்கள் கொடுத்தனர். ஓகேங்களா, சோ இவங்க வந்துட்டு இங்க விவசாயிகளிடமிருந்து குறைவான விலைக்கு பெற்று ஐரோப்பியர்களுக்கு அதிகமான விலைக்கு விக்கிறாங்க. இதனால யாரு பயனடைறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐரோப்பிய தோட்டக்காரர்கள் தான். இங்க இருக்கக்கூடிய இந்திய விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா கடனாளர்கள் ஆக்கப்படுறாங்க. ஓகேங்களா, சோ அதனால பாத்தீங்கன்னா வங்காளத்தோட நடியா மாவட்ட விவசாயி இனி நாங்கள் இண்டிகோ பயிரிட போவதில்லைன்னு சொல்லிட்டு இதற்கான கிளர்ச்சி நடைபெறுது. ஓகேங்களா, சோ இதையெல்லாம் பார்த்தவர் தான் பாத்தீங்கன்னா நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதின தீனபந்து மித்ரா. ஓகேங்களா, சோ இந்த இண்டிகோவின் கண்ணாடி அப்படிங்கிற ஒரு நாடகத்தை எழுதியிருக்காரு. இதையெல்லாம் பார்த்து சோ அது யாருன்னு பாத்தீங்கன்னா தீனபந்து மித்ரா. ஓகேங்களா, சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில வந்து பாத்தீங்கன்னா கடைசி சமயத்துல இந்த இயற்கை சாயத்திற்கான தேவை குறைந்து என்ன பண்ணிடுறாங்க, செயற்கை சாயம் வந்துட்டு ரீசெண்டா வந்ததுனால இதை யாரும் கண்டுக்கல. ஓகேங்களா, சோ அப்படியே வந்துட்டு இது போயிடுது. ஓகேங்களா, சோ செயற்கை சாயம் வந்துட்டு
இடையில வந்ததுனால இந்த இயற்கைக்கு இண்டிகோ பயிரிடுறதுக்கான தேவை வந்துட்டு எல்லாமே குறைஞ்சு போச்சு. சோ அதோட இந்த கிளர்ச்சியும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்கான கலவரங்கள். சோ இது எப்ப ஏற்பட்டுச்சுன்னா 1875 தக்காணம்னா என்னது, சோ இந்த இந்தியாவுடைய முக்கோண பகுதி இருக்குல்ல, சோ அதுல இருக்கக்கூடிய பகுதி தான் தக்காணம். சோ அங்க ஏற்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தக்கான கலவரங்கள் 1875. சோ இது முதல்ல எங்க ஏற்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா பூனா அருகே இருக்கக்கூடிய சூபா அப்படிங்கிற கிராமத்துலதான் இந்த கலவரம் முதலாக வெடிச்சுச்சு. சோ இதுவும் எதற்காக வெடித்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வட்டிக்கு பணம் வாங்குவோரை குறிவைத்துதான் இந்த கலவரங்கள் அரங்கேறின. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வட்டிக்கு மேல வட்டி வந்து என்னது கடனாயிரும். சோ அவங்க கடனாளர்களா ஆக்கப்பட்டதுனால கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. ஓகேங்களா. சோ தக்கான கலவரம் நடைபெற்ற ஆண்டு 1875. சோ முதலா எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா பூனா அருகே உள்ள சூபா அப்படிங்கிற கிராமத்துல இந்த கலவரம் வெடித்தது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுதல். 1870 to 1885. ஓகேங்களா. சோ 19ஆம் நூற்றாண்டுடைய 2வது பாதியில தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் படிச்சிருப்பாங்கல்ல, சோ ஆங்கில கல்விதான். ஓகேங்களா. சோ இந்த யாரு மெக்காலே கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஆங்கில இந்தியர்கள் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஆங்கில கல்வி பெற்ற இந்த இந்தியர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம ஒரு புதிய சமூக வகுப்பை உருவாக்கணும், புதிய தேசிய அரசியல் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படுது இந்த படித்த இந்தியர்களிடையே. சோ இந்த மாதிரி தாட்ஸ், இந்த மாதிரி திங்கிங் எல்லாம் வர ஆரம்பிக்குது. சோ அவங்க நிறைய பேர் படிச்சு என்ன ஆகுறாங்க, வழக்கறிஞர் ஆகுறாங்க, பத்திரிகையாளர் ஆகுறாங்க, அரசு ஊழியர்கள் ஆகிறார்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள், மருத்துவர்களாக வந்துட்டு பணியாற்றுறார்கள். ஓகேங்களா. சோ இவங்க எல்லாமே படிச்சு இந்த மாதிரி ஆறாங்க. சோ இவங்க வந்து நிறைய அமைப்புகளை தொடங்குறாங்க. சோ அது என்னென்ன அமைப்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம், கிழக்கிந்திய அமைப்பு, சென்னை மகாஜன சபை, பூனா சர்வஜனிக் சபை, பம்பாய் மாகாண சங்கம். சோ இந்த மாதிரி பல அரசியல் அமைப்பை தொடங்குவதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படித்த இந்தியர்கள் வந்துட்டு நிறைய முனைப்பு காட்டுறாங்க. அதாவது சென்னை வாசிகள் சங்கம் பாத்தீங்கன்னா 1852. நம்ம படிச்சிருப்போம், கஜலட்சுமி செட்டியார் ஆரம்பிச்சிருப்பாரு. சோ வணிகர்கள் முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா வணிகர்கள் தான் பங்கு கொண்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ மக்களோட குறைகளை எழுதி அதை வந்துட்டு மனுவா வந்து ஆங்கிலேயருக்கு கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி படித்த நவீன இந்தியர்கள் வந்துட்டு இந்த மாதிரி செயல்பட தொடங்கினார்கள் சொல்ல வர்றாங்க. கிழக்கிந்திய கம்பெனி அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா 1866, சென்னை மகாஜன சபை 1884, பூனா சர்வஜனிக் சபா 1870, பம்பாய் மாகாண சங்கம் வந்து 1885. அதாவது காங்கிரஸ் உருவான ஆண்டு. சோ இது ஒரு தடவை TNPSC பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஓகேங்களா. சோ இந்த மாதிரி அரசியல் அமைப்பை எல்லாம் வந்துட்டு தொடங்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே இதெல்லாம் ஒரு சங்கங்களாகவும் அமைப்புகளாகவும் தொடங்கப்பட்டுச்சு. அரசியல் ரீதியா எதுவுமே உருவாக்கப்படல. ஃபர்ஸ்ட் அரசியல் ரீதியா எது உருவானதுன்னு பாத்தீங்கன்னா 1885ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உருவானது. ஓகேங்களா. சோ இதை உருவாக காரணமாக இருந்தவர் பாத்தீங்கன்னா ஆலன் அக்டோவியம் ஹியூம் அப்படிங்கிறவர் தான். இவரும் ஒரு ஆங்கிலேய அதிகாரி தான். ஓகேங்களா. சோ இவரோட உதவியால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாயிருக்கும். சோ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய முதல் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி. ஓகேங்களா. சோ ரொம்ப WC பானர்ஜின்னு சொல்லுவாங்க, அதான் உமேஷ் சந்திர பானர்ஜி. ஓகேங்களா. சோ இந்த 1885 டிசம்பர் 28 தான் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் அமர்வு கூட்டம் நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. சோ இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் அமர்வு 1885 டிசம்பர் 28. சோ இதன் மூலமா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, சோ இவங்க பெருசா வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப தீவிரமால இறங்கியிருக்க மாட்டாங்க. சோ பிரிட்டிஷிடமிருந்து அவங்ககிட்ட வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, அவங்களுக்கே ஆதரவா இருந்து சோ இந்த மாதிரி எங்களுக்கு மக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது, செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல்முறையீடு பண்றது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனுக்கள், சோ மக்கள்கிட்ட இந்த மாதிரி குறைகள்லாம் இருக்கு, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மனுக்களை கொடுக்கறது. சோ இந்த மாதிரிதான் இருந்தாங்க. அது ஆங்கிலேயர்கள் கண்டுக்க கூட கிடையாது. ஓகேங்களா. சோ இவங்களோட இந்த காங்கிரஸாருடைய முக்கியமான கோரிக்கைகளா எது இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாகாண மத்திய அளவுல வந்து சட்ட மேலவையை உருவாக்குவது, சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்துட்டு அதிகரிப்பது, நிர்வாகத்திலிருந்து என்ன பண்ணணும், நீதித்துறையை பிரிக்கணும். சோ நீதித்துறைங்கிறது தனியா செயல்படணும். ஓகேங்களா. சோ குற்றவாளிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சோ நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறை ஒன்னா இருந்துச்சுன்னா சோ அது வந்துட்டு அநியாயமா செயல்படும். சோ நீதித்துறை வந்து நம்ம தனியா பிரிச்சு அது நீதித்துறைங்கிறது தனியா இருக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ராணுவ செலவுகளை வந்து குறைக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உள்நாட்டு வரிகளை குறைப்பு, அதாவது ராணுவ செலவுகள் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணணும், மக்களோட வரி பணம் நிறைய செலவாகும்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு பயன்படாம சும்மா தேவையில்லாம போர் புரியறது, அதுல பயன்படுறதுதான் பாத்தீங்கன்னா இந்த ராணுவ செலவுகள், அதெல்லாம் குறைச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. உள்நாட்டு வரிகளை குறைப்பது, நீதிபதி மூலமாக தான் விசாரணை, அதாவது நீதித்துறையை தனியா பிரிச்சு நீதிபதி மூலமாக தான் வந்துட்டு ஒரு விசாரணை வந்துட்டு நடத்தணும் அப்படிங்கிறாங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் வந்து ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் காவல்துறையில நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும். வனச்சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் இந்திய தொழிற்சாலைகளின் மேம்பாடு மற்றும் முறையற்ற கட்டணங்கள், கலால் வரிகள் இதெல்லாமே முடிவுக்கு கொண்டு வரதான் இவங்களோட கோரிக்கைகளா இருந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாமே என்னது மிதவாத தேசியவாதிகளுடைய கோரிக்கைகளா இருந்துச்சு. காங்கிரஸாருடைய கோரிக்கைகளா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் போய் மனு கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் ஆங்கிலேயர்கிட்ட மன்றாடுது. சோ இந்த மாதிரியே இருந்ததுனால சோ அதுக்கப்புறம் காங்கிரஸ்குள்ளே பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாச்சு. ஓகேங்களா. சோ பாலகங்காதர திலகர் சோ இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது அதாவது தீவிர தேசியவாதத்தை சேர்ந்தவர் காங்கிரஸ்குள்ளேயே. மிதவாதிகளோட கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய அணுகுமுறை குறிப்பிடத்தக்க அளவில் மாறவில்லை. ஓகேங்களா. எப்ப பார்த்தாலும் மனு கொடுக்கறது, மன்றாடுறது சோ இந்த மாதிரியேதான் மிதவாத தேசியவாதிகள் வந்துட்டு அதாவது காங்கிரஸார் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னது தீவிர தேசியவாதிகள் என்று அழைக்கப்பட்ட தலைவர்களின் குழுவால் இவர்கள் இந்த மாதிரி விமர்சிக்கப்படுறாங்க. அதாவது மனுக்கள் மற்றும் கோரிக்கைகள் கொடுப்பதை விட சுய உதவியில அதிகம் கவனம் செலுத்தினார்கள் இந்த தீவிர தேசியவாதிகள். சோ காங்கிரஸ்குள்ளேயே 2 பிரிவா இருந்துச்சு. சோ மிதவாத தேசியவாதி, இன்னொன்னு தீவிர தேசியவாத காங்கிரஸார்னு சொல்லிட்டு. சோ மிதவாத தேசியவாதிகள்லாம் என்னது மனுக்கள் கொடுக்கறது, சோ ஆங்கிலேயர்கிட்ட மன்றாடுறதுன்னு இருந்தாங்க. சோ இதெல்லாம் இனி வேலைக்காகாது, இவங்களை எதிர்த்தே இது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளோட சுய உதவினால எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா. சோ இவங்களை நம்பிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு தீவிர தேசியவாதிகள், அதாவது தீவிர தேசியவாத காங்கிரஸார் வந்துட்டு அப்படி ஒரு பிரிவினர் இருந்தாங்க. சோ இந்த மாதிரி 2 பிரிவினர் வந்துட்டு காங்கிரஸ்குள்ளே இருந்தாங்க. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வங்க பிரிவினை நடைபெறுது. ஓகேங்களா. சோ வங்க பிரிவினை பாத்தீங்கன்னா 1905 நடைபெறுது. ஓகேங்களா. வங்க பிரிவினை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்சன் பிரபு. சோ கர்சன் பிரபு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களிடையே ஒரு பிளவை உருவாக்கி வங்காளத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த அரசியல் நடவடிக்கைகளை அடக்க வங்க பிரிவினை வகுக்கப்பட்டது. சோ இந்துக்களையும் முஸ்லிம்களும் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பாத்தீங்கன்னா இந்த கர்சன் பிரபு வங்க பிரிவினை கொண்டு வந்திருப்பாரு. சோ மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது நம்ம வந்துட்டு அவர் வேற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா அசாமுடைய முன்னேற்றத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம பிரிக்க வேண்டியதா இருக்குது. ஓகேங்களா. சோ வங்காளம் வந்துட்டு ஒரு பெரிய பகுதியா இருக்கனால வங்காளத்தை நிர்வகிக்க வேண்டிய நிர்வாக பொறுப்பு வந்துட்டு அதிகமா இருக்கு. சோ அதனால நம்ம 2ஆ பிரிச்சோம்னா அதோடைய நிர்வாக பொறுப்பு குறையும். ஓகேங்களா. அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் உண்மையான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்களையும் முஸ்லிம்களையும் வந்துட்டு இடையே பிளவை உருவாக்குறதா அதோடைய முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. ஏன்னா வங்காளத்துல பாத்தீங்கன்னா நிறைய புரட்சிகளும் கிளர்ச்சிகளும் நடைபெற்றுச்சு. ஓகேங்களா. சோ அதனால இந்த மாதிரி பிரிச்சு விட்டுட்டோம்னா சோ அங்க கிளர்ச்சி நடைபெறது வந்துட்டு கம்மியாகும்ல. ஆங்கிலேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, இந்த மாதிரி கிளர்ச்சியோ புரட்சியோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்க பிரிவினை கர்சன் பிரபு கொண்டு வந்திருப்பாரு. சோ வங்காளம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் சொல்லிட்டு 2ஆ பிரிக்கப்பட்டிருக்கும். சோ கிழக்கு வங்காளத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் அதிகமா இருப்பாங்க. ஓகேங்களா. சோ என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா கர்சன் பிரபு ஒண்ணு சொல்லியிருந்திருப்பாரு. என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா முகலாயர்களோட ஆட்சி காலங்கள்ல கூட நீங்க அனுபவிக்காத ஒற்றுமையை முஸ்லிம்கள் கிழக்கு வங்காளம் என்ற புதிய மாகாணத்தில் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்சன் உறுதியளிக்கிறார். ஓகேங்களா. சோ முகலாயர் ஆட்சி காலத்துல கூட நீங்க அனுபவிக்காத அந்த ஒற்றுமையை இனி நான் பிரிக்க போற கிழக்கு வங்காளத்துல நீங்க அனுபவிக்கலாம்னு சொல்லியிருந்திருப்பாரு. சோ என்னதான் இருந்தாலும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அவங்க 2 பேரும் இந்துக்களும் முஸ்லிம்களும் சோ பிரிய மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஒற்றுமையோட தான் இருந்திருப்பாங்க. கர்சனுடைய இந்த தாட்டு வந்து கடைசியில தோற்றுதான் போகும். ஓகேங்களா. இதன்படி பாத்தீங்கன்னா 1905 வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 16 வங்காளம் வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டுச்சு. சோ அந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா துக்க நாளாக அறிவிக்கப்பட்டுச்சு. சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் கங்கை நதியில புனித நீராடி வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை பாடி கல்கத்தாவோட சாலைகள்ல அணிவகுத்து சென்றார்கள். ஓகேங்களா. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துல புறக்கணிப்பும் சுதேசி இயக்கமும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்துல இந்த வங்க பிரிவினை நடைபெற்றிருக்கும் போது இன்னொரு இயக்கமும் தோன்றி இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கம். ஓகேங்களா. சோ இந்த சுதேசி இயக்கத்தின் பொழுது 4 முக்கிய போக்குகள் காணப்பட்டன. சோ என்ன போக்குன்னு பாத்தீங்கன்னா மிதவாத போக்கு, ஆக்கப்பூர்வ சுதேசி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதம், புரட்சிகர தேசியவாதம். ஓகேங்களா. சோ வங்க பிரிவினை என்னதான் பிரிக்கப்பட்டாலும் கர்சன் பிரபுவோட அந்த இந்து முஸ்லிமுடைய பிரிக்கணுங்கிற எண்ணம் வந்து தோத்துதான் போகும். அவங்க வந்து பிரிய மாட்டாங்க. ஓகேங்களா. ஒற்றுமையாதான் இருப்பாங்க. சோ இந்த வங்க பிரிவினையோட சேர்ந்துதான் வந்துட்டு சுதேசி இயக்கம், அதாவது ஆக்கப்பூர்வ சக்தி அப்படிங்கிற சுதேசி இயக்கம் உருவாகும். ஓகேங்களா. சோ அதை பாத்தீங்கன்னா இந்த சுய உதவியை வலியுறுத்துறதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஆக்கப்பூர்வ சுதேசி. அதாவது பாத்தீங்கன்னா துணி, கைத்தறி ஆடைகள், சோப்புகள், மண்பாட்டங்கள், தீப்பெட்டி, தோல் பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுதேசி கடையில விற்கப்பட்டுச்சு. சோ ஆங்கிலேயர் கடையில இனிமேல் நம்ம எதுவுமே வாங்கக்கூடாது. சோ நமக்கு நாமே வந்துட்டு சுய உதவி பண்ணிக்கணும். ஓகேங்களா. சோ நமக்கு நாமே செய்யறதா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்திய பொருட்களை தான் வாங்கணும்ன்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதம். தீவிர தேசியவாதம் தான் நான் ஆல்ரெடி சொன்னது. பஞ்சாபுடைய லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவுல திலகர்,
வங்காளத்துல பிபின் சந்திரபால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதியை சேர்ந்த காங்கிரஸார். மிதவாத தேசியவாதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மனு கொடுக்கறது, மன்றாடுறது, சோ இந்த மாதிரியே இருந்தாங்க. ஆனா தீவிர தேசியவாதம் பாத்தீங்கன்னா என்னது தீவிரமா என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அவங்க எல்லாம் முக்கியமானவங்க தான் பாத்தீங்கன்னா லால் பால் பால், அதாவது லால்னா பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் பஞ்சாப், மகாராஷ்டிரத்துல திலகர், வங்காளத்துல பிபின் சந்திரபால். ஓகேங்களா. சோ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா புரட்சி இந்த 3 பகுதியில தான் எப்ப பார்த்தாலும் கிளர்ச்சி வச்சுட்டே இருக்கும். அதுலயே மெயினா பாத்தீங்கன்னா இந்த வங்காளம் தான். ஓகேங்களா. சோ அதனாலதான் வங்காளத்தை வந்துட்டு பிரிக்கணும்னு சொல்லிட்டு கர்ஷன் பிரபு முடிவு பண்ணியிருந்திருப்பாரு. வங்காளம், பஞ்சாப், மகாராஷ்டிரா. சோ சுதேசி இயக்கத்தின் பொழுது தீவிர தேசியவாதத்தின் இயங்குதளமாக தான், அதான் சொன்னல இப்ப சுதேசி இயக்கத்தின் பொழுது முக்கியமான தீவிர தேசியவாதத்தோட இயங்குதளமாக இருந்த பகுதிகள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம். சோ இதுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே வட இந்தியா. ஓகேங்களா. சோ தென்னிந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்துக்கு ஆதரவளிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கி இருப்பாரு. ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில தான் தொடங்கி இருப்பாரு. சோ அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவுல பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தோட மிக முக்கிய தளமாக விளங்கியது. சோ தென்னிந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா சுதேசி இயக்கத்துக்கு பெரிய ஒரு பெரும் பங்களித்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். சோ இவர் கலியா லாவோ அப்படிங்கிற சுதேசி கப்பல் கப்பல்களை வாங்கி சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து தொடங்கி இருப்பாரு. எங்க, தூத்துக்குடி. ஓகேங்களா. தூத்துக்குடி டு கொழும்புக்கு இடையே வந்துட்டு இதை இயக்கி இருப்பாரு. ஓகேங்களா. சோ அதை வந்துட்டு ஆங்கிலேயர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. இவரை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு கேஸ போட்டு இவரை வந்துட்டு சிறையில் அடைச்சிருவாங்க. சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. வ.உ. சிதம்பரனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தன்னாட்சி ஹோம் ரூல். ஓகேங்களா. அதாவது ஹோம் ரூல் இயக்கம் சொல்லுவாங்க, அதாவது தன்னாட்சி இயக்கம். சோ 1916 டு 18. ஓகேங்களா. சோ இந்த தன்னாட்சி இயக்கம் வந்துட்டு இதற்கான குறிக்கோள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோ அதுக்கு முன்னாடி இது யாரு ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோகமானிய திலகரும். ஓகேங்களா. சோ தன்னாட்சி இயக்கம் வந்து பம்பாயில வந்து பெல்காம்ல வந்து பாத்தீங்கன்னா திலகர் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்துட்டு இந்த தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இந்த தன்னாட்சி இயக்கத்துல தன்னாட்சி இயக்கம்னாலே நம்மளுக்கு அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகரும் ஞாபகத்துக்கு வந்துடணும். இந்த தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷோட பேராட்சிக்குள் தன்னாட்சி அடைவது, அதுக்கப்புறம் தன்னாட்சி பகுதி அப்படிங்கிற தகுதியை, டொமினியன் அந்தஸ்து அப்படிங்கிற தகுதியை அடைவது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வன்முறை இல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாளுவதுதான் பாத்தீங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கத்துடைய குறிக்கோள்களாக இருந்துச்சு. ஓகேங்களா. சோ இந்த தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா லோகமானிய பால திலகர், அதுக்கப்புறம் அன்னிபெசன்ட் அம்மையார். சோ இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம். சோ லக்னோ ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1916 தான். சோ இந்த லக்னோ ஒப்பந்தம்னாலே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம் ஒற்றுமை. ஓகேங்களா. சோ அந்த ஞாபகத்துக்கு வந்துடணும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1906 முஸ்லீம் லீக் அப்படிங்கிற கட்சி அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மற்றும் லீக்கு இடையே அரசியல் ஒத்துழைப்பு குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா. அதனால பாத்தீங்கன்னா இந்துக்களும் முஸ்லிம்களும் அவங்களுடைய ஒற்றுமை குறைந்து காணப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மிண்டோ மார்லி. ஓகேங்களா. சோ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. சோ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு வந்துட்டு தனி வாக்குரிமை, அதாவது தனி தொகுதியை வந்துட்டு இந்த சீர்திருத்தம் வழங்கியிருக்கும். சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்து முஸ்லிம்களிடையே பிரிவினையை அதிகரிச்சிருக்கும். சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னோ ஒப்பந்தத்துக்கு முன்னாடி இந்துக்களும் முஸ்லிம்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரிவினையில தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ எப்பன்னா இந்த முஸ்லிம் லீக் தொடங்கப்பட்டதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் 1916 வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் முஸ்லிம்க்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக ஒற்றுமை ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா. அதன்படி பாத்தீங்கன்னா முஸ்லிம்களோட தனி வாக்குரிமையை காங்கிரஸ் ஏற்றிருக்கும். ஓகேங்களா. சோ முஸ்லிம்களுக்கும் தனி தொகுதி வழங்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு காங்கிரஸ் ஏற்றிருக்கும். சோ லக்னோ ஒப்பந்தம்னா ஒண்ணுமில்ல, இந்து முஸ்லிம் இடையே தற்காலிக ஒற்றுமை ஏற்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது இந்த லக்னோ ஒப்பந்தம். சோ லக்னோங்கிற இடத்துல நடந்திருக்கும் இந்த ஒப்பந்தம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த லக்னோ ஒப்பந்தம் சொல்லுவாங்க. சோ இது நடைபெற்ற ஆண்டு 1916. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1919 மாண்டேக சென்ஸ்போர்ட் சீர்திருத்தம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா முதல் உலகப் போர்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் உலகப் போர்ல வந்துட்டு இந்தியர்கள் பங்கேற்கணும்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்கணும், எங்களுக்கு தன்னாட்சி ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லுங்க, அப்பதான் நாங்க இதுல பங்கேற்போம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சோ அதை நம்பிதான் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வந்துட்டு இந்த போர்ல பங்கேற்பாங்க. சோ இந்த முதல் உலகப் போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோ இந்த தன்னாட்சி அப்படிங்கறத பத்தி ஆங்கிலேயர்கள் பேசவே மாட்டாங்க. ஓகேங்களா. சோ அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆங்கிலேயர்கள் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நினைப்பாங்க. சோ இந்திய தேசியவாதிகளிடையே இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும். ஓகேங்களா. சோ நாங்க இந்த போர்ல கலந்துக்கிட்டா எங்களுக்கு தன்னாட்சி ஏற்படுத்தி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, பட் அதை வந்துட்டு நீங்க கண்டு கூட இல்லைன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சோ அதனால நிறைய போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் நடைபெறும். சோ இதெல்லாம் வந்துட்டு தடுக்கிறதுக்காக வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ரவுலட் சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை, மிக கொடுமையான வன்முறை சட்டத்தை ஏற்றியிருந்திருப்பாங்க. அதாவது விசாரணை என்று யாரை வேணாலும் கைது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. சோ இதெல்லாம் எடுத்து
என்ன பண்ணிருப்பாரு, காந்தியடிகளை இதை கருப்பு சட்டம் சொல்லியிருந்திருப்பாரு. இதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா காந்தியே என்டர் ஆவாரு. ஓகேங்களா. சோ இந்திய தேசிய காங்கிரஸ்ல காந்தி என்டர் ஆகுறது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான். ஓகேங்களா. சோ அதான் பாத்தீங்கன்னா லெசன் 8ல சொல்லியிருந்திருப்பாங்க, தேசியம் காந்திய காலகட்டம். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் வீடியோல சோ அதற்கான நோட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. சோ தேங்க்யூ.